அவருக்கு முன்னாடி சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காகத்தான் சிலுவையை சகிச்சார். அந்த சந்தோஷத்துக்கு தான் அவமானத்தை பரவாயில்ல, அவமானப்பட்ட பரவாயில்லன்னு நினைச்சார். அவமானப்பட்டா பரவாயில்லை, சிலுவையை சுமக்கணுமா பரவாயில்லை, பாடுகளை அனுபவிக்கணுமா பரவாயில்ல, கசையடி வாங்கணுமா பரவாயில்லை, முள்முடி சூட்டப்படணுமா பரவாயில்லை, அவன் எச்சக்காரி துப்புவான் அதையும் சகிக்கணுமா பரவாயில்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம் தெரியுமா? அநேகரை மீட்க போறேன், அநேகரை மீட்க போறேன், அநேகரை நரக குலுக்கிலிருந்து விலக்கி காக்க போறேன், அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்ப போறேன், அநேகரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன், அநேகரை பாவம் சாபம் தரித்திரம் வியாதியிலிருந்து மீட்க போறேன், அநேகரை நீதிமானாக்க போறேன், அநேகரை தேவனுடைய பிள்ளை ஆக்க போறேன், அநேகரை பரிசுத்தவான்களை ஆக்க போறேன், அநேகரை நீதிமான்கள் ஆக்க போறேன், அநேகரை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கி எடுக்க போறேன். இதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷம். எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய இயேசுவுடைய தரிசனம் எது? இதுதான் அவருடைய தரிசனம்.